நான் சொல்லாத பாடல் பாரு. அத்தை பொண்ணு வாடி உம்மனசத்தாடி காதோரம் கனகாம்பரம் தெருவோரம் காதல் வரும் திஞ்சன் சக்கடி சக்கடி திஞ்சன் சக்கடி இதோ ஆர்வத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். சத்தியமாக பெரிய டைரக்டராக வருவீங்க அப்படின்னு நான் முடிவு எடுத்தது. என்னுடைய வெற்றியா நட்பான்னு பார்த்தேன். இந்த திருப்பாடகனுடைய கதையை முழு வடிவமாக நான் சொல்லிய பிரகாரம் எடுத்த பிரகாரம் வந்திருந்தா இந்த திரையுலகத்துக்கு மிக சிறந்த ஒரு படைப்பாளி கிடைச்சிருப்பான். முதல்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வச்சு நான் கூலிக்காரன் எடுத்தேன். கூலிக்காரனுக்கு அப்புறம் நல்லவன் படத்தை எடுக்கும் பொழுது கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் நானே பண்ணேன். அப்போ எஸ்பி முத்துராமன் சார் தான் அந்த படத்துக்கு டைரக்ஷன். அடுத்து தெருப்பாட்டுங்க கதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், நானே இதில் ஒரு நாள் வாங்க சார் கம்போசிங்கு, ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களை காமிக்கிறேன்னு சொல்லி பாம்குரோவில் காட்டேஜில் போட்டு நான் வந்து கம்போசிங் வச்சுருந்தேன். நான் தான் கம்போஸ் பண்ணுறேன். ராவத்தர் வந்து உக்காந்துருக்காரு. ஆனால் மியூசிக் டைரக்டர் என்னென்னு சார் அவர் பாடி விட்ட பாடெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிறாரு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட பாடி காமிக்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கேளுங்க சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரை காமிக்கலான்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் நான் சொல்லாத பாடல் பாரு. அதிகாலை நான் பாடும் பூபாலமே அது கேட்டு உன் நெஞ்சம் சுதி போடுமே சுகராகம் தினம் பாடும் செவிக்குள்ள தேனாறு பாயும் அதிகாலை நான் பூபாலமே அப்படின்னு பாடினேன். அப்புறம் நல்லா இருக்குதுன்னு இது அப்படின்னாரு. அடுத்த அந்த மியூசிக் டைரக்டர் இன்னொரு பாடிக்கிறாரு, இதை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லு. அத்தை பொண்ணு வாடி உம்மனசத்தாடி என்னை விட்டு ஓடாதடி எந்த உள்ளம் தாங்காதடி அத்தை பொண்ணு வாடி உம்மனசத்தாடி. அண்ணா என்னண்ணே சூப்பராக இருக்குதுண்ணே, ரெண்டாவது டியூனை கேட்க முடியலண்ணே, எங்கன்னா மியூசிக் கொடுக்குறேன் சார், அவர் காமிக்கிற திருப்பி அடுத்து ஒரு பக்கம் லோக்கல் காதோரம் கனகாம்பரம் தெருவோரம் காதல் வரும் மாமனுக்கு நீதாரம் மனசுக்குள்ள ரீங்காரம் ஊர்கோலம் போகுது ஊஞ்சலாடு காதோரம் கனகாம்பரம் தெருவோரம் காதல் வரும் திஞ்சன் சக்கடி சக்கடி திஞ்சன் சக்கடி சக்கடி இப்படி போட்டு காமிச்சேன். அப்போ சொன்னார், அண்ணே என்னன்னு இதுவும் நல்லா இருக்குது என்னன்னாரு. அப்போ சொன்னார், அண்ணே என்னென்ன எங்கண்ணே மியூசிக் டைரக்டர் சார், நான் மியூசிக் டைரக்டர் சார், கேள்வி ஞானத்தில் நானாக பாடுறேன் சார், இது மியூசிக் டைரக்டர் நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுங்க சார்ண்ணே. அண்ணே நீங்களே பண்ணுங்கண்ணே. மியூசிக் டைரக்டர் எல் வைத்தியநாதன் வந்து சொன்னார், உங்கள் பிளட்டே மியூசிக் சார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். உடனே என்னை இப்ராஹிம் ராவத்தர் வந்து கட்டி பிடிச்சினார். அதாவது என்னை வந்து உண்மையிலேயே இப்ராஹிம் ராவத்தர் தான் அண்ணே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ இப்படி தெருப்பாடகன் வந்து நீங்கள் தான் டைரக்ஷன் படத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த திருவேற்காடு கோயிலில் விநாயகர்கிட்ட சாமி கும்பிட்ற மாதிரி அமலாவும் விஜயகாந்தும் இந்த பொட்டி எடுத்து வைக்கிற ஷாட்டை கம்போஸ் பண்ணி சொன்னேன். இந்த கைக்கும் கையினுடைய விரல் இந்தனுடைய இடைவெளியில் அந்த கண்ணுக்கு போகும், அந்த மூக்குக்கு நேராக போயிட்டு அப்படியே நெற்றி பிறை நுதல்னு சொல்லுவாங்களே அந்த நெற்றிக்கு, அந்த நெற்றியில் எதுவுமே அந்த திலகத்தை வச்சு எடுக்கும்போது அந்த ஷார்ட் கம்போசிங் பார்த்த உடனே ஸ்டில்ஸ் ரவி என்னை தனியாக கூட்டும் போய், சார் ஏதோ ஆர்வத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். சத்தியமாக பெரிய டைரக்டராக வருவீங்க அப்படின்னு முதல் ஷாட் வச்சதுக்கு அவர் கை கொடுத்து பண்ணார். இப்படி எடுக்கப்பட்ட அந்த படம் ஏன் புது பாடகனாகிறது இப்போ நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வந்து விஜயகாந்தை கூப்பிட்றாரு, ஏன் தெருப்பாடகன் ஏன் டைட்டில் வச்சிருக்கிற, தெருப்பாடகன் வச்சு டிஆர் மகளிங்க ரோடுக்கே போயிட்டாயா, நீ தானுக்கிட்ட சொல்லி அந்த டைட்டில் மாற்ற சொல்லியா அப்படின்னு மிகப்பெரிய இசை மேதை. இன்னைக்கு நானும் பெருசாக போற்றுதலுக்குரியவர், மதிக்கக்கூடியவர். திரையுலகமே அவர் பின்னாடி தான், அவருக்காக காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது விஜயகாந்த் அடுத்த மாதம் படம் ரிலீஸு, தானு சார்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, 2 நாள் என்னை பார்க்கலனாலுமே என்னை தேடி வந்து பார்க்கக்கூடியவர், என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு சின்ன வருத்தம், இப்போ கொஞ்சம் ஒரு அச்சுதல். ராவத்தர்கிட்ட சொல்லி எப்படியாவது என்னையா திடீர்னு இப்படி சொல்கிறாரு இசையமைப்பாளர், பெரிய இசை மேதை,
தானு சார் நம்ம எப்படி சொல்கிறது, இப்படிலாம் பண்ணியாச்சு, விளம்பரம்லாம் பண்ணியாச்சு, தெருப்பாடகுன்னு இப்போ போய் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறது, நீ சொல்லி இரு விஜய், நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்றாரு ராவுத்தர். நான் போகிறேன். போனோடனே கதவெல்லாம் மூடிட்டு, அண்ணே உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுதல்ண்ணேன்னாரு. சொல்லுங்கள் சார்ண்ணே. இல்லை விஜய் சொல்கிறது சங்கடப்படுது, இந்த மாதிரி பெரிய இசை மேதை அவர் வந்து இந்த டிஆர் மகாலிங்கம் தெருப்பாடகன் டைட்டிலில் நடித்து அவர் ரோடுக்கே போயிட்டார். அதனால் விஜய் உனக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, அதனால் தானுக்கிட்ட சொல்லி அந்த டைட்டிலை மாற்று. நான் முடிவு எடுத்தது என்னுடைய வெற்றியா நட்பான்னு பார்த்தேன். நட்பு தான் முக்கியம்னு சார். என்னால் இந்த டைட்டிலால் அவர் ரோடுக்கு போகக்கூடாது சார், நீங்கள் வந்து தாராளமாக வேறு ஒரு டைட்டில் வச்சுங்க சார்ண்ணா. ஆனால் புது பாடல்னு வச்சுங்களேன்னாரு. சரி வச்சுக்கிறேன் சார்ண்ணா. ஓப்பனிங்கு எண்டும் எடுத்துகிட்டு அப்ரப்டாக லல்லல்லான்னு பாட்டு பாடம், அமலா டெத்து ஃப்ரீஸ் பண்ணி ஃபில்ம் பை தானுன்னு போட்டு அன்றைக்கே முடிவு பண்ணேன். சரி இனிமேல் பட்டு நம்மளுக்கு இது வேணாம். இதுதான் நிதர்சனமான உண்மை.